ஹலோ பம்ப் போட்டஸ் நேர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஃபெயிலியர் பீப்புள்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோ லைட்டாக போர் அடிக்கும், பட் ஆனால் ஃபெயிலியர் பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ முடிஞ்சிட்டு பாருங்கள். ஸோ கண்டென்ட் குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயிலியர் எப்படி வருது, ஸோ அதுக்கான காரணம் என்ன, இதோட காரணம் என்னன்னா ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் ஃபெயிலியர் வருது. நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. இந்த விஷயத்தை வந்து இன்னைக்குள்ளே முடிக்கணும், நாளைக்குள்ளே முடிக்கணும், இல்லை நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் போகணும், நான் செகண்ட் ப்ளேஸ் போகணும், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த தாட் வந்துட்டாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து ரொம்ப பயமாக எடுத்து செய்வீங்க. ஸோ எதுவுமே விருப்பப்பட்டு செய்ய மாட்டீங்க. ஸோ எப்படியாவது வின் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு தான் செய்வீங்க தவிர ஸோ அதை நீங்கள் பிடிச்ச அந்த விஷயமே செய்ய மாட்டீங்க. ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி அந்த பயத்தை முதல்ல விடுங்க. ஏன்னா ஃபியர்னஸ் போயிட்டாலே அந்த விஷயம் வந்து ஒரு சப்ப மேட்ரு மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி நம்ம பயங்கரமாக பண்ணால் தான் நம்ம ஒரு விஷயத்த சக்ஸஸ் பண்ண முடியும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, சக்ஸஸ்லாம் கிடையாது. இப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து யார்கிட்ட இல்லை சொல்லுங்கள்? ஃபேமிலி பர்சன்கிட்டே இருக்குது, பிஸ்னஸ் மேன்கிட்டே இருக்குது, ஒரு பையன்கிட்டே இருக்குது, ஒரு பொண்ணுக்கிட்டே இருக்குது, சின்ன குழந்தைகிட்டயும் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும், ஸோ இவங்ககிட்ட இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எப்படின்னா யார்கிட்ட ஃபியர்னஸ் அதிகமாக இருக்கும் அவங்ககிட்ட மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியர்னஸை வந்து ஃப்ரீயாக விடுங்க. ஸோ ஃபஸ்ட் உங்கள் லைஃப் வந்து ஈஸியாக போக ஒரு ரூட் மாதிரி ஆகும். நம்ம ஃபியர்னஸ் வந்து ஃபியர்லெஸ்ஸாக மாற்றணும். ஸோ ஃபியர்லெஸ் எப்படி மாற்றுறது? நம்ம எந்த விஷயம் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பேய் பார்த்தா கூட நமக்கு வந்து ஃபியர் கிடைக்கும். ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் வருமா? ஆமாம், கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு பேய் பார்க்குறோம், ஸோ அதனால வந்து நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு வந்து ஸோ எந்த விஷயமும் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஸோ லவ் ஃபெயிலியர் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வந்து எந்த லைஃப்லையும் மூவ் பண்ண முடியாதுன்னா அவனுக்கு மைண்ட் தாத்து வந்துடும். அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. நம்ம எப்பப்போ நம்ம ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுறோமோ அப்பப்போ நம்ம சக்ஸஸ் கிட்ட நெருங்கிட்டு இருக்கதா அர்த்தம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து நான் அறுவை போடுறேன் ரொம்ப போடுறோம்லாம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாம் வந்து ஃபெயிலியர்ஸ் அச்சீவ் பண்ணால் நம்ம சக்ஸஸ் ஆகலான்னு. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாருமே நம்ம பண்ண மாட்டோம். நான் மறுபடியும் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ணணும் தான் நான் சொல்கிறதுக்காக தவிர மற்றபடி வந்து புதுசாக ஒன்று நான் பேசப்படுறதில்லை. பழைய விஷயத்த தான் சொல்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு புதுசாக என்ன சொல்கிறேன்னா ஃபியர்னஸை விடுங்க. ஃபியர்னஸை விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுடலாம். ஸ்ட்ரெஸ்ஸை விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபெயிலியரை தவிர்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்லைக்கும் பண்ணலாம் என் சேனலை. தேங்க்யூ. Why